திருச்சிக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க ப்ரோ, நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு ஹேண்டில் பேர். அவர் வந்து பார் அண்ட் வச்சா கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குங்க. இப்படி ஏற்றி இப்படியும் வச்சுக்கலாம், இல்லை இன்னும் கீழே இறக்கி இப்படியும் வச்சுக்கலாம். 3, 2, 1. ஸோ பேக் டு த வீடியோ. என் பேரை நான் இது வரைக்கும் இன்ட்ரோ கொடுத்ததே இல்லை. ஸோ என் பேர் வந்து ஃபசல். எத்தனை பேருக்கு புரியும் தெரில. என் பேர் வந்து உங்களுக்கு வாயில் நுழைஞ்சா எனக்கு கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். நம்ம வண்டியை பாருங்கள். ஸோ நம்ம வண்டியில் சேஞ்சஸ் தெரியுதா? நம்ம பழைய ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம வந்து ஹேண்டில் பேர் செட்டப் மாற்றிட்டோங்க. எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை ஹேண்டில் பேர் செட்டப் மாற்றணுன்ட்டு. ஸோ KTM 250 ஹேண்டில் பேர் இதுதான் எனக்கு நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். மாற்றணும், எப்படியாச்சும் மாற்றணும். எனக்கு வந்து பயமாக வேறு இருந்துச்சு. ஸோ KTM ஹேண்டில் பேர்ஸ் மாற்றினா நார்மலாக NSல வர ஹேண்டில் பேரே வாப்லிங் அப்படி இருக்கும், வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஹேண்டில் பேர் மாற்றினா ஷேக்கிங் இருக்குமோ, வீலிங் பண்ணும் போது ஷேக் ஆகுமோ, இல்லை ஓட்டும் போது ஷேக் ஆகுமோ, ஒரு மாதிரி பயமாகவே இருந்துச்சு. ஸோ நானும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் ரெஃபர் பண்ணி பார்த்தேன், இன்ஸ்டாவில் பேசினேன் நிறைய பேர்த்திட்ட. ஸோ அப்புறமேட்டு எப்படி சொல்லலாம், யூடியூப்ஸில் வீடியோ பார்த்தேன் என்ன நான் பண்ணலாம். அப்புறமேட்டு சரி நம்ம ஃபஸ்ட்டு ஹேண்ட் பேர் வாங்கிக்கிறோம் சொல்லி KTM ஹேண்ட் பேர் நம்ம அண்ணன்ட்ட சொல்லி வாங்கியாச்சுங்க. ஹேண்ட் பேர் வாங்கி ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். நான் 2 வீக்ஸ் முன்னாடியே ஹேண்டில் பேர் வாங்கிட்டேன். அப்புறமேட்டு அப்படியே தான் இருந்துச்சு. ஏன்னா NSக்கு வந்து ட்ரில் போடணும். இப்போ ஏதோ புதுசாக வந்திருக்கு போல். எப்படின்னா மேலே ஒரு டாப் லைட் வச்சு சைடில் ஆட் பண்ணுறேன். டாப் லைட்னா என்னன்ட்டு அது என்னென்னா, டாப் லைட் வந்து நம்ம டேரக்ட் ஃபிட்டு இந்த ஹேண்டில் பேரை மவுண்ட்டை எடுத்துகிட்டு நம்ம அந்த ஹோல்ஸில் வந்து டாப் லைட்டுன்னு ஒன்று அவங்களா மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அதை வச்சு நம்ம அதுக்கு மேலே ஹேண்டில் பேர் செட்டப் பண்ணிக்கலாம். வந்து நிறைய இடத்துல விசாரித்தேன். கேட்டதுக்கு அவங்க வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல, அமௌண்ட் போட்டு விடுங்க மட்டும்தான் சொன்னாங்க. நானும் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கட்டும் கேட்டு பார்த்தேன். டாப் லைட் நம்மளே வந்து ரெடி பண்ணலாம் அளவுக்கு போயிட்டேன். அப்புறமேட்டு யோசிச்சு பார்த்தேன், ஏன் அவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. நம்மள்ட்ட வந்து ஃபஸ்ட்டு RS200 இருந்துச்சுங்க, நம்ம அண்ணன் வந்து வச்சுருந்தான். ஸோ ஆனால் இது இப்போ சேல்ஸ் போட்டாச்சு. அந்த வண்டியில் வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு வாட்டி கீழே பாரண்ட் வந்து மாற்றலை. இப்போ என்ன ஸ்க்ராட்ச் ஆகிருந்துச்சுன்னு எங்கள் அண்ணன் வந்து எடுத்துகிட்டு புது பாரண்ட் போட்டான். அது எல்லாருக்குமே ஒரு குட்டி ஸ்க்ராட்சாக இருந்தாலும் மாற்றணுன்னு இருக்கும்ல. ஸோ அதை வச்சுருந்தான். நான் யோசிச்சுட்டே இருந்தேன், அந்த பாரண்டை வச்சு நம்ம ரைசர் மாதிரி வச்சுருவோமா அப்படின்ட்டு. நம்ம அண்ணன்ட்ட அதை எப்போது சர்வீஸ்லாம் விடுவோம். ஸோ அந்த கிளச் பிளேட்லாம் மாற்றணும். அந்த அண்ணன்ட்ட போய் கேட்டேன். அவர் வந்து பாரண்ட் வச்சா கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கூடா அப்படின்னு சொன்னார். நீ வந்து டாப் லைட்டே மேக்ஸிமம் ட்ரை பண்ணினார். நானும் டாப் லைட் தேடி பார்த்தேன். பட் ஆனால் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. ஹேண்டில் பேரே எனக்கு 1577 வந்துச்சு. டாப் லைட் அது ஒரு 1800 300 சம்திங் எவ்வளோ வந்துச்சுன்னா, இதே நம்மளுக்கு 3K கிட்ட வந்துடும். ஃபிட்டிங் சார்ஜஸ் இருக்குன்ட்டு சரி நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நான் ஹேண்டில் பேர் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த பாரண்டை கையிலே தான் வச்சுருந்தேன், வீட்டில் தான் இருந்துச்சு. ஒரு RSோட மெமரியாக வச்சுருந்தேன். பிக் ஆட் பண்ணுறேன். பாரண்ட் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும், அதுக்கு மேலே சின்னதாக ஒரு பம்ப் மாதிரி இருக்கும். ஸோ இதை லேத்தில் விட்டு நம்ம கிளியர் பண்ணிட்டோன்னா சமமாகிடும்ல. எப்படின்னா அந்த மேலே இருக்கிற மட்டும் லேத்தில் விட்டு எடுத்துட்டோன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ வெயிட்டாக நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் போய் கேட்டேன். ஃபஸ்ட்டு லேத் ஒர்க் ஷாப் தேடி பார்த்தேன். அப்புறம் இங்கே நம்ம ஊர் பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ அவங்கள்ட்ட கொடுத்தேன். அதுக்கு வந்து 100 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. பட் அதே ஓவர் தான். இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு கொடுத்துட்டேன். இதுவுமே யோசிச்சு தான் கொடுத்தேன். இது வச்சு ஹேண்டில் பேர் ஷேக் ஆகாதான்ட்டு பிக் ஆட் பண்ணுறேன். பாரண்ட் வந்து எப்படி நான் தேய்ச்சிருந்தேன்ட்டு. ஸோ தேய்ச்சி எடுத்தோன்னே வந்து பெயிண்டிங் பண்ணிடுங்க. ஏன்னா பெயிண்டிங் பண்ணாமல் நம்ம வாட்டர் வாஷோ மலையில் நனையும் போது அது என்ன துரு மாதிரி ஃபார்ம் ஆகி நம்ம ஹேண்டில் பேர்லேயும் உட்காந்துரும். ஸோ பாரண்டும் ரெடி பண்ணிட்டேன். பாரண்ட் ரெடி பண்ணி பெயிண்டிங்கும் முடிச்சிட்டேன். தென் வந்து யோசித்தோம். தென் எப்படின்னா ஈஸி தாங்க. நம்மளுக்கு வந்து நம்ம தான் யோசிச்சுட்ருக்கோம் NSக்கு வந்து கஷ்டம்ன்ட்டு இருக்கிறதுலையே. பட் NSக்கு வந்து ஈஸி தான். எனக்கு தெரிஞ்ச ஈஸி தான். நம்ம தெரிஞ்ச ப்ரோ ஒருத்தர் இருக்கார். அவர் தான் ஐடியாஸ்லாம் கொடுத்தாரு, இந்த ஹோல்ஸ் போடுறதெல்லாம் வந்துட்டு. கிட்ட காட்டுறேன் உங்களுக்கு. இது RS200ஓட பாரண்டு. நான் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த சைடும் அதே தான். அதுக்கு மேலே டியூக் 250ஓடது. வியூவை காட்டுறேன் பாருங்களேன். லுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணது. ஸோ கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணோம். NS200. ஸோ நம்ம இங்கே லோக்கலில் யாராச்சும் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, நான் மாற்றி தரேன். ஹேண்டில் பேர் சப் மேட்ரு. அதாவது ஈஸி தான் ஹேண்டில் பேர் மாற்றுறது. இருக்கிறதுல ஈஸி ஒர்க்குனா ஹேண்டில் பேர் தான். நானே யோசிச்சுட்டு தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இங்கேயுமே நான் லேத் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த பாரண்ட் அதாவது எப்படின்னா, இங்கே ஹோல்ஸ் போடும்போது கொஞ்சம் தள்ளி வச்சு ஹோல்ஸ் போட்டோம். ஸோ இங்கே ஹேண்டில் பேர் கேப் கொஞ்சம் வந்துச்சு. அந்த பழசு எப்படின்னா, இதில் வந்து நானும் இதில் கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இங்கே இருக்கும். ஸோ இது வந்து இங்கே இருக்கும். ஹேண்டில் பேர் பெருசாக தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு தேய்ச்ச மாதிரியே நான் இதுக்கும் தேய்ச்சி எடுத்துட்டேன். தேய்ச்சி எடுத்து பெயிண்டிங் போட்டு இதோட ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து நம்ம போபோவோடது ஃபிட் பண்ணோம். அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. நம்ம போபோ 3 வருஷமாக நம்மளை விட்டு போகாமல் இருக்குது. அது எம்சில்னால தான், 10 ரூபா எம்சில்னால தான். நிஜமாங்க. போபோ வந்து எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே அது உடஞ்சிச்சு. எப்படின்னா, நம்ம ஷோரூமில் என்ன பண்ணிட்டாங்க, பஜாஜ் ஷோரூமில் ஃபஸ்ட் சர்வீஸ் விடும் போதே நான் FG வச்சுருந்ததுலேருந்து அதை வச்சுருந்தேன். அதை என்னமோ பண்ணுறேன்னு சொல்லி திருப்பி உள்ளே இருக்க ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகிடுச்சு, த்ரெட்டு போயிடுச்சு. அதனால் நான் எப்படி டைட் பண்ணாலும் திரும்பிக்கும். நான் என்ன பண்ணேன், ஸ்க்ரூ எல்லாத்தையும் எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு எம்சியில் வந்து உள்ளே வச்சு அது மேலே ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி காய விட்டு அதுக்கு மேலே எம்சில் போட்டு அந்த மோல்டு டைட் பண்ணிட்டேன், ஒட்டிட்டேன்.
இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இது ரொம்ப நாள் கழித்து திரும்பி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா லைட்டாக ஒரு இது லூஸாக ஆன மாதிரி ஆச்சு. ஸோ நான் பிச்சுட்டு திரும்பி ஃபஸ்ட்லேருந்து காய வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒன்றும் நம்ம வந்து குட்டி ஒரு அப்டேட், இந்த இடத்துல யூடியூப் சிம்பிள் அடிச்சிருக்கோம். ஸோ நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த இடத்துல அடித்தது. தென் இங்கே நேக்கடுன்னு பிஞ்சு இருந்துச்சு. இது நம்ம அடித்தோம், வண்டி வாங்கின புதுசில் அடித்தோம். ஸோ இது பிஞ்சிருச்சுன்ட்டு ஸோ நம்ம இதையும் புதுசாக அடிச்சிருக்கோம். சொல்லவே மறந்துட்டு ஹேண்டில் பேர் எப்படி ஃபிட் பண்ணணுண்டு ஈஸி ஒர்க் தான். 3 இன்ச் வந்து அலன் கீ நட் போல்ட்டாக, அது என்னமோ சொல்லுவாங்க, போல்ட்டாக நட்டாந்தில், அது ரெண்டுமே வாங்கிக்கோங்க. ஸோ அலன் கீயில் வந்து த்ரெட்டு கொஞ்சம் தள்ளி தான் வரும், அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நான் ஃபோட்டோ சைடில் ஆட் பண்ணுறேன். ஆட்டோ லாக் போல்ட்டும் என்னமோ சொன்னாங்க, நட்டா போல்ட்டா அது தெரில. ஸோ ஆட்டோ லாக் வாங்கிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் அது லூஸ் ஆகாது. தென் இந்த இடத்துல 2 இடத்துல ட்ரில் போடணும். ஹோல்ஸு நம்ம நார்மலாக இங்கே ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அங்கே ஹோல்ஸ் போட்டுட்டு அளவு பார்த்துக்கணும். அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இறங்கணும், நடி போகக்கூடாது, இப்படி இறங்கணும், இப்படி கிராஸெல்லாம் விடக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக இறங்குற மாதிரி வச்சு ஒரு பார் ரெண்டு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இல்லை ப்ரோ என்கிட்ட காசு இருக்குன்னா நீங்கள் வந்து ரைசஸும் வாங்கிக்கலாம், இல்லை டாப் பிளேட்டும் வாங்கிக்கலாம். இல்லை ப்ரோ ட்ரில்ஸ் போட, நானே ட்ரில்லாம் போடவே கூடாது வண்டியில், அப்படி தான் இருந்தேன். பட் அமௌண்ட்டுன்னு பார்க்கும்போது அதிகமாகுது. ஸோ அதனால் நம்ம இதே போதுங்க, நம்மளுக்கு இந்த இதே போதும். நம்ம வந்து அந்த காசு போட்டு வாங்கணுன்ற அவசியம் இல்லை. பட் அவங்களுக்கும் அது ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ ப்ரோ என் வண்டியில் ஸ்க்ராச்சஸ் படக்கூடாது, ஹோல்ஸ்லாம் போடக்கூடாதுன்னா நீங்கள் அது வாங்கிக்கோங்க தாராளமாக. பட் அதுவும் யூஸ்ஃபுல் தான், டேரெக்டாக நீங்களே ஃபிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே 2 ஹோல்ஸ் மட்டும் போடணும், அதுவும் பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம பழைய ஹேண்ட்பேர் அப்படியே இது பக்கத்தில் வச்சு அதோட ஹோல்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக போடுங்க, ரொம்பலாம் கஷ்டம் இல்லை. ஒரு 2 அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன். டியூக் 390 மட்கார்டு, டாமினர் 400 100 பில்லி. ஸோ இது ரெண்டும் கேட்டிருக்கேன். பட் டாமினர் 400 100 பில்லி வந்து ஷோரூம்லேயே 100 பில்லினா என்னன்னு தெரில. ப்ரோ 100 பில்லி ரேட் சொல்லுங்கன்னு கேட்குறேன், அவங்களுக்கே தெரியல ப்ரோ எது ப்ரோனாங்க. அப்புறம் புரிய வச்சேன், சொன்னாங்க ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. பட் கேடிஎம் ஷோரூமில் எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. நான் கேடிஎம்மில் ப்ரைஸ் எவ்வளோ என்னன்னு கேட்குறேன், 390 இல்லை ப்ரோ ஸ்டாக் இல்லை ப்ரோ அப்படின்னாங்க. சரி ப்ரோ ப்ரைஸ் சொல்லுங்கள், நான் கேட்டு விசாரிக்கேன்னு சொன்னவங்க தான் ஃபோன் அடிக்கிறேன்னு சொன்னாங்க. நான் இத்தனைக்கும் திரும்பி அடித்து ப்ரோ மறந்துடாதீங்க ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோன்னே. பட் அவங்க இன்ன வரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. நம்ம தெரிஞ்ச அண்ணன்ட்ட சொல்லியிருக்கோம், அவங்க வாங்கி தந்தாங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இன்னொரு அப்கிரேட் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். RLF நம்ம வந்து டாமினரோட ஹெட்லைட் போடலாம். எப்படின்னா 5K சொன்னாங்க, அதாவது செகண்ட் ஹேண்ட்ஸில். ஃப்ரெஷ்ஷோட ஹெட்லைட்னா நம்ம ஷோரூம்லேயே வாங்கினோன்னா 10K சம்திங் வருது. பட் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த லைட்டு பத்துமா என்னன்னு தெரியல எனக்கு. வந்து நான் இப்போ ரைடிங் வியூவை காட்டுறேன், கொஞ்சம் ஸ்ட்ரீட்லேயும் ஓட்டுறேன், சிட்டிலையும் ஓட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க, வாங்க நம்ம ரைடிங் வியூக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரைடிங் வியூ பார்க்க வரோம். ஏன்னா நிறைய பேர், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கிளியராக யாரும் யூடியூப்பில் போடலைங்க. நானும் நிறையா செக் பண்ணிட்டேன். பட் அவங்க ஃபிட் பண்ணது எனக்கு, நான் ஒருவேளை நான் செக் பண்ண அளவுக்கு தெரியலையான்னு தெரில. மேபி ஸோ உங்களுக்கு வீடியோ இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் யார் யார் கிளியராக போட்டிருக்காண்டு. நான் பார்த்த அளவுக்கு எனக்கு வந்து நார்மலாக அந்த கடைக்கு போய் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு விட்டு முடிச்சிடுறாங்க. பட் எனக்கு இந்த ஐடியா இல்லை எப்படி இருக்கும். அதனால தான் நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ஹேண்ட்பேர் மாற்றலாமா வேணாமான்ட்டு. வாப்ளிங் மாதிரி இந்த வைப்ரேஷன் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இப்போ தானே நம்மளுக்கு தெரியுது. பட் வந்து ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருங்க ஹேண்டில் பேர். வந்து இந்த இது பேர் தெரில எனக்கு, பட்டு மவுண்ட்டு சொல்லிக்கலாம், நம்ம மவுண்ட்டுன்னு இருக்கலாம், நம்மளுக்கு புரிஞ்ச பாஷையில் சொல்லிக்கலாம். இது வந்து இப்படி இருக்கக்கூடாது, லைட்டாக இப்படி ஒரு இப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக வச்சு போட்டுருங்க. பிகாஸ் ஏன்னா ஹேண்டில் வேறு அப்புறம் இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் இப்படி ஏற்றி இப்படியும் வச்சுக்கலாம், இல்லை இன்னும் கீழே இறக்கி இப்படியும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வச்சுக்கலாம். எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கேன்னா நான் மேபி ரைட் போனேன்னா இப்படிலாம் வச்சுட்டு ஓட்ட முடியாது, இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்படி வச்சுக்கலாம். வாங்க நம்ம வந்து இப்போ ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். நான் தாராளமாக ரெஃபர் பண்ணுவேன். கண்டிப்பாக கண்ணை மூட்டு மாற்றுங்கன்ட்டு. சூப்பராக இருக்குங்க. யாரும் ரேஷ் ட்ரைவ்லாம் பண்ணாதீங்க. நான் இங்கே யாரும் வரல, அதனால தான் பண்ணேன். ஒரே ஒரு அண்ணா மட்டும் தான் வந்தாங்க. ஆங்கிள் நான் செக் பண்ணல. ஸோ எப்படி வந்தாலும் நான் போட்டுடுறேங்க. ஆனால் கேடிஎம் ஹேண்டில் பேர் மட்டும் எனக்கு வந்து சொல்லலை. ஸோ நான் வந்து நிறைய ஹேண்டில் பேர் ரெஃபர் பண்ணேன். MT-15ஓடது, தென் டாமி 250 400 எல்லாமே நான் ரெஃபர் பண்ணேன். நான் என்ன வச்சேன்னா, நம்ம பழைய FZயோட ஹேண்டில் பேரே என்கிட்ட இருந்துச்சு வீட்டில். நானே இப்போ தான் பார்த்தேன், லாஃப்ட்டில் கிடந்துச்சு RLF. ஸோ அந்த ஹேண்டில் பேரை பார்த்து சும்மா வச்சுலாம் பார்த்தேன். பட் எனக்கு டியூக் 250ஓடது என்னமோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இதுதான் போடணுன்ட்டு. ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த யூடியூப் சிம்பிளில் ஒட்டினது ஓகேவான்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து என்ன பிளானில் இருந்தேன்னா 1K வந்தோடனே நம்ம யூடியூபோட ஐடி வந்து நம்ம பைக்கில் ஓட்டலான்ட்டு. ஏன்னா நான் வண்டி வாங்கினதுலேருந்து நம்ம வண்டியில் வந்து இன்ன வரைக்கும் ஐடி ஸ்டிக்கரிங்கே நம்ம பண்ணல, எங்கேயுமே பண்ணல. சும்மா அப்படியே இருக்குது, நேக்கடுன்னு மட்டும் அடிச்சிருப்போம். இங்கே இந்த ns200 எங்கே ப்ரோ ஓட்டினா நல்லாயிருக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா NS யூசர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கீங்க, சொல்லுங்கள். நம்ம விளாக்ஸை வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதாவது எப்படி சொல்கிறதுனா,
நம்ம vlogs ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ns200 ஹேண்டில் பேர் சேஞ்சுனா தம்ப்நெயில் பார்த்தா வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. தென் பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லாவே பாருங்கள், தாராளமாக பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் நம்மளை. நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், பிகாஸ் வந்து அது உங்களோட விருப்பம், சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் பண்ணாததும். ஒருத்தவங்களுக்கு ஒன்று ஒன்று பிடிக்கும். இல்லை ப்ரோ நீ இது பண்ணுறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா நிறைய பேர். ஸோ அது அந்த மாதிரி. அதனால் நம்ம vlogs பிடிச்சா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் திருச்சி தான், ஏன்னா 2-3 பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ உங்களை பற்றி சொல்லுங்கன்ட்டு. ஸோ மெசேஜஸ் வந்துருந்துச்சு, நான் பார்த்தேன். ஸோ என்னால் உடனே ரிப்ளை பண்ண முடியல, கோச்சிக்காதீங்க RLF. ஏன்னா நான் வந்து நோட்டிஃபிகேஷன் எனக்கு வராது, ரிக்வஸ்ட்டில் இருக்கும், நான் உள்ளே தான் போய் செக் பண்ணணும். அதனால தான் என் பேர் வந்து ஃபசல். நான் வந்து திருச்சிராப்பள்ளி, நான் காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த காலேஜ் தயவுசெய்து படத்தை பார்த்து மட்டும் கெட்டு போய் காலேஜில் சேர்ந்துடாதீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன், காலேஜ் போனால் சந்தோஷமாக இருக்கலான்ட்டு. அங்கே போனப்போ தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் யூடியூப்னு ஆரம்பிக்கிறான்னு சொன்னான். ஏன்னா நான் நிறையா ஊருக்கு போயிருக்கேன், அப்போலாம் எனக்கு பண்ண தெரியாது RLF. ஏன்னா நம்மளுக்கு மோட்டோ விலாகர்ஸ் இந்த சைடு அவ்வளோ கிடையாது. இருந்தாலும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்களான்னு தெரில. கொஞ்சம் பேர் இருக்கீங்க, பட்டு இருப்பாங்களான்னு தெரிலன்னு நானும் விட்டுட்டேன். ஸோ நம்மளுக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது மோட்டோ விலாகர்ஸ் ஃபீல்டில். இந்த சைட்லேருந்து ஒரு குட்டி மோட்டோ விலாகர் கூட இல்லை எனக்கு தெரிஞ்சு. பட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஏன்னா ரீல்ஸ் நிறைய பேர் போடுவீங்க, அந்த மாதிரி பண்ணுறது ஓகே. மோட்டோ விலாகிங்னா வேறு. ஸோ அதுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்டு வந்து கேமரு, அவன் வந்து ப்ரோ நீலாம் கண்டிப்பாக பண்ணு ப்ரோன்ட்டான். என்னை வந்து நீ யூடியூப் ஆரம்பியோ பண்ணு ப்ரோன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேமரா வாங்கினேன். என் கதை வந்து என்னன்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு புரியும். நான் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அம்மாட்ட அப்படி இப்படின்னு பேசி எஸ்ஜே கேம் சம்திங் 900 என்னமோ ஒன்று 10,000 வந்துச்சுங்க. இப்போ வந்து அம்மாட்ட அமௌண்ட் இருந்துச்சு போல், அம்மா வாங்கி கொடுத்தாங்க. பட் அது வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது அதில் ஒரு சேச்சுரேஷன் இல்லை, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை, அது கேமராவே இல்லை RLF. லோ பட்ஜெட் கேமரா நம்ம அப்புறம் என்ன ப்ரோ பண்ணுறது நாங்களாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ கண்டிப்பாக நானே தான் வாங்கினேன். ஸோ அது வாங்கி நம்ம அனுபவம் பட்டுட்டு வேணால் அடுத்தது வாங்கிக்கலாம். நானும் அந்த மாதிரி தான் பட்டேன். அது வாங்கினேன், வீடியோ எடுத்தால் வீடியோ சன்லைட்டுக்கு பிங்க் கலர்லாம் மாதிரி, வண்டிலாம் பிங்க் கலரில் தெரியும், சேச்சுரேஷன் அதிகமாகி. நானும் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் சரி யாருக்காச்சும் விற்போம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் OLXல போட்டேன். அப்புறம் ஒரு ப்ரோ வந்தார், ப்ரோ நானும் யூடியூப் தான் ப்ரோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு அதை கொடுங்க ப்ரோ அப்படின்னாரு. ஸோ நானும் எக்ஸ்சேஞ்சில் போட்டேன், சாரி அவர்கிட்ட கொடுத்துட்டேன். சேல்ஸுக்கு 7K கிட்டே போச்சு, அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் இப்போ கான்டாக்ட்லேயும் இல்லை. யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் எங்கள் டேடிகிட்ட நான் வந்து டேடி இந்த மாதிரி கேம் வாங்கணும் டேடி அப்படின்னு சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து அமௌண்ட்டு கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா நம்ம அம்மா வாங்கி கொடுத்த கேமராவும் நம்ம வந்து 7K கொடுத்தாச்சு. ஸோ நம்மள்ட்ட 7K இருக்குது. ஸோ நம்ம டேட்டை கொஞ்சம் காசு வாங்கினா சேர்த்து போட்டு வாங்கலாம்னு சொல்லி டேட்டா சம் அமௌண்ட் கேட்டேன். பட் அந்த அமௌண்ட் பத்தலை. ஸோ அப்படி இப்படின்னு ரெடி பண்ணி சென்னை போயிட்டோங்க. சென்னை போய் கோப்ரோ வாங்கிட்டோம். கோப்ரோ வாங்கி எனக்கு ஃபஸ்ட்லாம் யூஸ் பண்ணவே தெரில, இன்னுமே எனக்கு சில ஆப்ஷன் தெரில. நான் என் ஃப்ரெண்டு ஃபயர் பண்ணி விட்டதில், என் ஃப்ரெண்டு பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். 2021-22 ஆரம்பிச்சிருந்தேன் சேனல். பட் அதில் விளாக்ஸ்லாம் எதுவும் போடல, சும்மா தான் வச்சுருந்தேன். நான் ரீல்ஸ் அதிகமாக போட்டுட்ருப்பேன். ஸோ ஃப்ரெண்டு சொன்னான் நல்லா பண்ணுற ப்ரோ நீ பண்ணு ப்ரோ அப்படின்னா. சரி ப்ரோ நானும் கோப்ரோ வாங்கணும். கோப்ரோக்கெலாம் நிறையா கஷ்டங்க. அதெல்லாம் என்ன சொல்கிறது, நைட்டு 2 மணிக்கு சென்னையில் போலீஸ் பிடிச்சி எதுக்கு வந்தீங்க, என்ன பேக்கில் இருக்குது தேவையில்லாமல் கேட்டு ஃபோட்டோ எடுத்து அப்பயும் நாங்கள் சொல்கிறோம், இல்லை நாங்கள் வந்து இந்த காலேஜெலாம் படிச்சுட்ருக்கோம், நாங்கள் சேனலை வச்சுருக்கோம், ஸோ கேமரா அப்கிரேட் பண்ண வந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லி பில்லெல்லாம் காட்டினதுக்கப்புறம் தான் அவங்க வேலையும் அதுதானே நைட் டைமில். ஸோ ஏதோ இன்கேஸ் ஏதோ சம்திங் ஆச்சுன்னா அவங்க அப்டேட்ஸ் கொடுக்கணும்ல, அதனால நானும் பேசிக்கல ஓகே அப்படின்னு விட்டாச்சு. அப்புறமேட்டு கேமரா வாங்கிட்டோம் RLF. கேமரா வாங்கி விளாகிங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் கேமரா வாங்க முன்னாடி எதில் எடுத்தேன்னா மொபைல் எடுத்துகிட்டேன். அந்த அந்த பழைய கேமரா விற்றுட்டு அதுக்கப்புறம் மொபைல் எடுத்ததுக்கப்புறம் தான் கோப்ரோ வாங்கி போட ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு கோப்ரோ பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னும் என்னென்ன பிரச்சனை, லேப்டாப் வாங்கணும், பேட்ரி பேக்கப் வாங்கணும், சார்ஜர் வாங்கணும், அது நிறையா இருக்குது. பொறுமையாக போக எடுத்தோடனே நம்ம அவ்வளோ அமௌண்ட் நம்மள்ட்டையும் இல்லை. இருக்குது பெட்ரோல் போடுற. இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு 250 இருந்துச்சு. ஸோ 250க்கு பெட்ரோல் போட்டு லாகிங் எடுக்க வந்துட்டேன். அந்த மாதிரி கோடை விளாக்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோடையில் எனக்கு வந்து இன்னொரு என்னென்னா, கோடையில் வந்து அங்கே ஒருத்தவங்க ரேஸ் மாதிரி போட்டு போனாங்க. அதாவது பசங்களாம் வந்தாங்க, நம்ம எங்கே போனாலும் அதுவும் முக்கியமாக ஊருக்கெலாம் போனால் ஃபன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களும் ரேஸ் போட்டாங்க, நம்மளும் போட்டோம். அவங்களுக்குள்ளே ஏதோ பேசிக்கிட்டாங்க. பட் நான் போட்ட வீடியோ அவருக்கே ரீச் ஆகிடுச்சு. அவர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு வா ப்ரோ ரேஸ் போட்டுக்கலான்ட்டு. நான் வந்து ரிப்ளை கொடுத்துட்டேன், ப்ரோ அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ ஹேவ் அ சேஃப் ரைடு அப்படின்னு போட்டேன். RLF சீரியஸாக திரும்பி ரேஸு கூப்பிட்றோன்னு நினச்சிக்கப்படுறாரு. ஸோ அதனால் நான் ஹேவ் அ சேஃப் ரைடுன்னு சொல்லி முடிச்சிட்டேன். பட் அதுக்கப்புறம் அவரும் இந்த மெசேஜ் பண்ணல, நானும் விட்டுட்டேன். இப்போ நம்ம
என்ன வரும், என் பேரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஊரும் தெரிஞ்சிருக்கும். நான் ஃபஸ்ட்டு என்ன வண்டி வாங்கினேன்னா ஃபஸ்ட்டு RS200, அது எங்கள் அண்ணனோடது. தென் FZ 15 வாங்கியிருந்தேன். FZ தான் வச்சுருந்தேன். FZ வச்சு தான் எல்லாமே கற்றுக்கிட்டது. FZக்கெலாம் பெரிய மெமரிஸ் இருக்குங்க. அதை அப்புறமேட்டு அது வந்து இன்னும் நம்ம கண்ணுக்கிட்ட தான் இருக்குது, ஆனால் நம்மள்ட்ட இல்லை. ஸோ கண்ணு முன்னாடி இருக்குது, அப்படி வச்சுக்கலாம். தென் இப்போ வந்து ns200 வச்சுருக்கோம். ஓகே RLF, நான் வந்து ரொம்ப பேசிட்டேன். பேசுகிறது தான் மோட்டோ விளாக்கிங்க அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஓகே, நம்ம இதில் ஏதோ ஒன்றா விடுங்கடா. எனக்கு இன்றைக்கி தான் ஜாலியாக நான் விளாக் எடுத்துகிட்ருக்கேன். இந்த ஹேண்ட்பேர் பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஸோ திருச்சிக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க ப்ரோ, நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு ஹேண்டில் பேர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த ஹேண்டில் பேரு. அந்த பழைய ஹேண்டில் பேரில் போகும்போதெல்லாம் ஒரு மாதிரி எனக்கு ஒரு இதில் ஷேக் காட்டவா, லைட்டாக தெரியும் பாருங்கள், லைட்டாக ஒரு சின்ன ஷேக் தெரியுது. ஸோ யாரும் வந்து NHலாம் வந்தீங்கன்னா ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க. ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக நான் இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி போட்டிருப்பேன். ஆக்சுவலாக 390 ஒரு சின்ன பம்ப்பு தான், ரோட்டில் இருக்க சின்ன பம்ப்பு தான் காரணம். வண்டியே நவுத்தி விட்டுருச்சுங்க கீழே. அதனால் அவருக்கு சேஃப்டி கேஸ் போட்டிருந்தனால எதுவும் ஆகலை. செம்மையாக இருக்குது, சந்து வந்துக்கலாம், சூப்பராக ஓட்டலாம். RLF காலேஜ் வேறு திறக்க போது என்ன பண்ண போகிறதுன்னு தெரில. நம்ம காலேஜ் கட் பண்ணிவிட்டு பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணுங்கள், நம்மளை பிடிச்சவங்க கண்டிப்பாக நம்மளை சப்போர்ட் பண்ணுவீங்க, அது நம்பிக்கை இருக்குது. ஓகே, இதில் நான் வீலிங் ட்ரை பண்ணதில்லை. ஸோ வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரே ஒரு வாட்டி வீலிங் இந்த ஹேண்டில் பேரில் எப்படி வருதுன்ட்டு. மோட்டோ விளாகிங் கொஞ்சம் கஷ்டம்தான் RLF, நீங்கள் நினைக்காம ஈஸி கிடையாது. ஒருத்தவங்க ஒரு வீடியோவுக்கு பின்னாடியும் அவ்வளோ கஷ்டம் இருக்குது. அவங்க வந்து ஒரு 3 நிமிஷம் வீடியோ போட்டிருந்தாலுமே, ஒரு நிமிஷம் வீடியோ போட்டிருந்தாலுமே அந்த வீடியோ கண்டிப்பாக கஷ்டம் இருக்கும் அதுக்கு பின்னாடி. ஸோ யாருக்காக இருந்தாலும் சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எவ்வளோ கொடுக்க முடியுமோ ஸோ கொடுங்க. பிடிச்ச மாதிரி இருந்தால் சப்போர்ட் கொடுங்க, பிடிக்கலன்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. பட் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். ஸோ நம்ம ஒரு குட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த ஹேண்ட்பேரில் வீலிங் வருதான்ட்டு. ஓகே, கடவுள் இருக்கான் பார்த்துவோம். 3, 2, 1. சூப்பராக வருது RLF. அப்படியே இதில் விட்டுட்டேன், சாரிடா தங்கம். ஃபஸ்ட்டு கியர்லேயே போட்டு ஒன்று இழுத்துட்டேன். ரொம்ப ஹேண்டில் பேர் ஷேக் இருக்கான்னு பாருங்கள், சுத்தமாக இல்லை. ஸோ பார்த்தீங்களா, நல்லா வருது. நான் இன்னொரு ட்ரை வேணால் பண்ணுறேன் உங்களுக்காண்டி. பழைய ஹேண்ட்பேருக்கு இந்த ஹேண்ட்பேர் எவ்வளவோ பரவாயில்ல போல், சும்மாவே ஏறுது RLF. ஸோ நான் பெருசாக இழுக்கணுன்ற அவசியமே இல்லை, நல்லா ஈஸியாக இருக்குது. பட்டு ரொம்ப நாள் கழித்து பண்ணுறதுனால பயமாகவும் இருக்குது. ஹேண்டில் பேர் ஷேக்கிங் இருக்காது. சரி, ஓகே, பார்த்துக்கோங்க. நம்மளா ஃபிட் பண்ணது தான், இருந்தாலும் ஒரு பயம், குட்டி பயம், ஹேண்டில் பேர் ஷேக்கிங் ஒரு மூண்ட். சரி, ஓகே RLF, நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். என் பேர் என்னான்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இன்னும் தெரியாதவங்க, என் பேர் வந்து ஃபசல். ஸோ நீங்கள் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணால் ஃபசல் ப்ரோனே பண்ணலாம். எங்கே நம்மளால் சேஃப் அப்படி சேஃபாங்க. கண்டிப்பாக நான் எல்லா வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எல்லா இடத்துக்கும் ஹெல்மெட் போட்டு போக முடியாது. ஏன்னா நானே சில சுச்சுவேஷனில் ஹெல்மெட்டை விட்டு தான் போவேன் பக்கத்தில் போகும்போது. தெரிஞ்ச அளவுக்கு நம்ம லாங் போகிற மாதிரி இருந்தால் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. நான் உங்கள் சேஃப்டிக்கு சொல்கிறேன், என் சேஃப்டிக்கு இல்லை. ஹெல்மெட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஃப்டியாக இருக்கும். வீலிங் ஸ்டன்ஸ் எது பண்ணுற மாதிரி இருந்தாலும் அபேண்டன் ரோடு, நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி தான், அதாவது யாரும் இல்லாதது, ஸோ யாரும் வராதது. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இது பண்ணுறதா இருந்தாலும் பார்த்து பத்திரமா பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் vlogல கண்டினியூ பண்ணலாம். ஓகே, லவ் யூ, பை.